Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த பிக்கிட் உடைய பின்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்கிட் எப்படி நம்ம வந்துட்டு பிக் டெவலப்மெண்ட் போர்டை கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பின் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பின், அதாவது அந்த பிக்கிட்டில் வந்துட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கு தெரியுதா? அது ஏரோ மார்க்னா இதான் ஃபர்ஸ்ட் பின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எம்சிஆர் தான் ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் விசிசி, கிரவுண்டு, பிஜிடி, பிஜிசி, பிஜிஎம்னு இருக்கும். நம்ம இந்த பின்னை கனெக்ட் பண்ணலாம், பட் மோஸ்ட் ப்ராப்ளி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ பிஜிடின்னு ஒரு பின் இருக்குது, பிஜிசின்னு ஒரு பின் இருக்குது, டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டு பிக் டெவலப், இது வந்துட்டு என்னன்னா டெவலப்மெண்ட் போர்டு. ஓகே, டெவலப்மெண்ட் போர்டு பிக் கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ரீசெட் எடுத்து ரீசெட். ஓகே, ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு விசிசி பின் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் பிக்கு வந்துட்டு கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின் போது இந்த ஐசியை பிக் டெவலப்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய ஐசியை இது டிடெக்ட் பண்ணாது. நோ டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வரும். அந்த மாதிரி எரர் உங்களுக்கு வரல, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சுன்னா இந்த பின் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன சப்ளை கொடுத்ததுன்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும்? அப்போ என்ன சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு செப்பரேட்டான ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அந்த டெவலப்மெண்ட் போர்ட்லேயே 5 வோல்ட்டாக வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும், அது இந்த ஐசிக்கு உள்ளே கொடுத்து ரன் ஆக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் செய்யணும் இந்த இடத்துல. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விசிசி எடுத்து டேட்டா கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்பயும் கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் நோ டிவைஸ் ஃபவுண்ட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடாப்டர் போட்டு பண்ணால் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து எப்படி அடாப்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் தெரியுதா உங்களுக்கு. பிக் டெவலப்மெண்ட் போர்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பின் இருக்குது, எம்சிஎல்ஆர், விசிசி, கிரவுண்ட், பிஜிடி, பிஜிசி. ஸோ பின்ஸ் தெரியுதா? இந்த பின்ஸில் தான் பிக்கிலேருந்து வரக்கூடிய ஒயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டருக்கு கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த விசிசி பின் மட்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த அடாப்டர்லேருந்து பவர் சப்ளை எடுத்துக்கும், இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரே வந்துட்டு 5 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும் நமக்கு. ஸோ முடிஞ்சிச்சா? ஸோ இதான் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் பண்ணுறது அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து கனெக்ஷன் ரெடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் பிக்கிட்லேருந்து பிக் டெவலப்மெண்ட் போர்டுக்கு நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன வயர் பண்ணணுமோ அப்படியே டேரெக்டாக பண்ணிக்கோங்க. விசிசி மட்டும் பண்ண வேண்டாம், அடாப்டரோட பண்ணிக்கோன்னு அந்த சப்ளை கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பிக்கிட்டோடைய கேபிள் எடுத்து பிக்கிட்டோடையும் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா டூல்ஸ்குள்ளே போயிட்டு செக் கம்யூனிகேஷன் கொடுத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பக்கா, பிக்கிட் டு ஃபவுண்ட் அண்ட் கனெக்டட். ஓகே, அடுத்து டிவைஸ் சில பேருக்கு காட்டலை அப்படின்னா டிவைஸில் போயிட்டு என்ன ஐசி சூஸ் இருக்கோ நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த ஐசி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பைல் நமக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் நமக்கு தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கலாம். லெட் ஸ்டார்ட். இப்போ வந்துட்டு பிக்கில் வந்துட்டு சிஸ் கம்பைலருடைய விண்டோ அது உங்ககிட்ட இருக்கிறது வேறு மாதிரி இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான். நியூக்குள்ளே போயிட்டு ப்ராஜெக்ட் விசார்ட் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ப்ரோக்ராம் சாம்பிள் ப்ரோக்ராம் நினைக்கிறேன், பிக் ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டரு. அது எங்கே இருக்கும்னா டெஸ்க்டாப்பில் சும்மா ஒரு எம்டி ப்ரோக்ராம், எம்டி ஃபைல். ஓகே, பிக் ப்ரோக்ராம் 2ன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போயிட்டு சும்மா நீங்கள் சேவ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி. இதில் என்ன ஐசி சூஸ் பண்ணுறோமோ அந்த ஐசி நீங்கள் நேம் எழுதிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஐசி சூஸ் பண்ணுறோம் இல்லையா, PIC16F877A யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். ஸோ இதை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அப்போ இந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வேறு வெர்ஷன், என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் வேறு வெர்ஷன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எப்படி உங்களுக்கு இருக்கும் பார்க்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ரைட்டா? ஸோ இதான் விஷயம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஸ்டெப் நமக்கு செய்யணும் அப்படின்னா மெயின் டாட் ஹெச்குள்ளே போயிட்டு 20 மெகாட்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் 10 மெகாட்ஸ் மாற்றிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லி கொடுத்துருந்தேன், பிக் டெவலப்மெண்ட் போல் 10 மெகாட்ஸாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன், கரெக்டாக? அப்போ நீங்கள் 10 மெகாட்ஸாக இதில் நீங்கள் போடணும். ஸோ போர்டில் என்ன இருக்கோ அந்த ஐசிக்கு என்ன மெகாட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெகாட்ஸாக இந்த சாஃப்ட்வேர்லையும் இருக்கணும். அப்போ தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இட் மீன்ஸ் ஸ்லோவாக ஒர்க் ஆகும், இல்லை ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், பிஹேவியர் அப்நார்மலாக இருக்கும். ஸோ கம்பைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடிங் எம்டியாக இருக்குது. இந்த எம்டி கோடிங் ஒரு எக்ஸ்பைல் கிரியேட்டாக இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பைல் நம்ம இந்த பிக்கிட்டோட எடுத்து டம்ப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபைல் போயிட்டு
import x அப்படின்னுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்குள்ள பிக் ப்ரோக்ராம் 2 அப்படின்னு தானே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைல் ஒரு மெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் எனக்கு வரும். ஐ மீன் உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஃபைல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்துட்டு ரைட் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வரும். சில பேருக்கு வரல அப்படின்னு நீங்கள் பட்சத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணி இட் மீன்ஸ் இந்த இடத்துல மஞ்சள் கலர் சில பேர் வரும், நோ டிவைஸ் ஃபவுண்ட் அப்படிலாம் சில பேருக்கு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒயர் செக் பண்ணி பாருங்கள். பிக்கிட்டுக்கும் பிக் டெவலப்மெண்ட் போர்டுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிற அந்த பிஜிடி பிஜிசி அந்த பின்னுடைய கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கேபிள் ஒர்க் ஆகுதா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்ளை ஒழுங்காக போகுதா பிக்கு டெவலப்மெண்ட் போர்டுக்கு, இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா ப்ரோக்ராமிங் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். வேறு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதையும் மீறி ஆகலை அப்படின்னா பிக்கிட்டுக்கு ஓஎஸ் போடுங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடணும். அது நான் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி அது ஓஎஸ் போடணும் அப்படின்ட்டு. அது நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ப்ரோக்ராம்லேருந்து ஃபைல் எக்ஸ்பைல் எடுத்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி பிக்கிட் யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, பூட் ரோலர் எப்படி போடுறது, பூட் ரோலர் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் another is bye from Program Brain and have a nice day guys. Bye.